ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஃபெதர் கலெக்ஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கோல்டில் ஃபெதர் கலெக்ஷன்ஸ் அப்படின்னா ரொம்ப லைட் வெயிட்டில் பீட்ஸ் எல்லாம் வச்சு வரக்கூடிய கலெக்ஷன்ஸ். இதோட கோல்டு வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் ஜுவல்லரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வியர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருக்கும். பர்டிகுலர்லி லேயர் கலெக்ஷன்ஸு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இந்த எமரல் ஸ்டோன் மாதிரி ஒரு ஜெம் ஸ்டோன் மாதிரி லுக் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோன்ஸ் வச்சு வரக்கூடிய கலெக்ஷன்ஸ்லாம் இந்த ஃபெதர் கலெக்ஷன்ஸில் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஒன் பை ஒன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு நெக் பீஸு, அதுக்கு மேட்சிங் வரக்கூடிய இயரிங்ஸ், இது மாதிரி லேயர் டைப்பில் வரக்கூடிய ஹாரம் சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். இந்த பர்டிகுலர் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரீசெண்ட் டைம். இந்த மாதிரி ஃபெதர் கலெக்ஷன்ஸ் வந்து லைட் வெயிட்டில் போட சொல்லி. இதில் நிறைய யூனிக்னஸ் இருக்குது. என்னென்னா ஜுவல்லரி வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும், லைட் வெயிட்டடாக இருக்கும், பார்வையாகவும் இருக்கும், நல்லா பெருசாகவும் இருக்கும். இதில் ஸ்பெஷல் விஷயம் வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ்க்கு பேரப் பண்ணுற மாதிரி கலராக வந்து உங்களுக்கு அன்கட்டில் இருந்து ஸ்டோன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. கியூபிக் ஸ்டோன்ஸு, கியூபிக் ஜெர்கான் ஸ்டோன்ஸ், பேர்ல்ஸு, அன்கட் ஸ்டோன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. எம்ரல்டுனா எம்ரல்டில் ஒர்க் பண்ண மாதிரியே இருக்கும். நார்மலாக எம்ரல்ட் ஸ்டோனை ப்ளெயினாக கொடுக்காம அதில் ஒர்க் பண்ண மாதிரி பீட்ஸ் ஹேங்கிங்ஸோட, ரூபி ஸ்டோனோட, இதெல்லாமே வந்து செமி தான் நான் சொல்கிறது. இட்ஸ் நாட் அ ப்ரீஷியஸு, செமி ஸ்டோனோட வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு 2 கிராம் 1.5-2 கிராம்லேருந்தே உங்களுக்கு இயரிங்ஸ் வந்து அவைலபிள் இருக்கும். நல்லா பார்க்குறதுக்கு பார்வையாக இருக்கும். நிறைய போல்கி, அன்கட் ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்துருக்கறதுனால அதோட ஷேப்லாம் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஸோ இந்த ஜுவல்லரியோட யூனிக்னஸே அதுதான். நிறைய டிசைனர் சாரீஸ் மட்டும் இல்லை, குர்த்தீஸு, நிறையா வந்து பிளெயின் சாரீஸ்க்கெல்லாம் ஒரு ஒண்டர்ஃபுல்லாக மேட்ச் ஆகக்கூடிய கலெக்ஷன்ஸ்லாம் இதுதான். அதில் இந்த இயரிங் சூப்பராக இருந்தது. மோஸ்ட்லி 3-4 கிராம்லேயே உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. நிறையா நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் ஸ்டோன் பதிச்ச மாதிரி ஒரு இயரிங்ஸு, நெக்லஸ்லாம் வேணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் கலெக்ஷன்ஸில் நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த இயரிங் பாருங்கள், அந்த ப்ளூ ஸ்டோன் வச்சு வரக்கூடியது, அதை சுற்றி அன்கட் ஸ்டோன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இயரிங்ஸ் வந்து 7 கிராம் தான். பார்க்கறதுக்கு நல்ல 2 பவுண்ட் மாதிரி லுக் இருக்கும். ஏன்னா இதில் ஸ்டோன்ஸ் அண்ட் பீட்ஸ் தான் வந்து ஹைலைட்டு. இந்த டிசைன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டிசைனாக பீசஸ், பார்க்கறதுக்கு கொஞ்சம் டைமண்ட் லுக் மாதிரியும் இருக்கும். எல்லாமே லைட் வெயிட், 4-5 கிராமில் வரக்கூடிய இயரிங்ஸு. இது பார்த்திங்கன்னா பெரிய ரூபி ஸ்டோனில் ஒர்க் பண்ணி மிடில் கொடுத்துருக்காங்க. சுற்றி அன்கட் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. எல்லாமே செமி தான், எதுவுமே ப்ரீஷியஸ் இல்லை. இதில் ஒரு லைட் ப்ளூ கலர் ஸ்டோன் வந்து கொடுத்துருக்காங்க. சுற்றி அதே வந்து பீட் ஹேங்கிங்லேயும் ஒயிட் கலர் ஸ்டோனு. இது வந்து க்ரீன் எமரல்ட் ஸ்டோனு. இது பாருங்கள், பம்கின் பீட்ஸ் வச்சு வரக்கூடியது. இதில் வந்து உங்களுக்கு ரூபி அண்ட் எமரல்ட் ஸ்டோன் இருக்குது. 3.5 கிராம். நார்மலாக இந்த ட்ரே ஃபுல்லாக வந்து 3.5 5 கிராமுக்குள்ளே வரக்கூடிய, இது ரொம்ப யூனிக்காக இருந்தது. பீகாக்லேயே டைமண்ட் ஸ்டோன் பதிச்ச மாதிரி வரக்கூடிய ஒர்க்கு. இது வந்து ரூபி ஸ்டோன் வித் ரூபி ஹேங்கிங் வரும். எல்லாமே செம்ம யூனிக். இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக உங்கள் ஷோரூம் விசிட் பண்ணி பாருங்கள். பர்டிகுலராக 2nd ஃப்ளோரில் இந்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த சிட்ரின் ஸ்டோன் வரும் இல்லையா, அதை மாதிரி வரக்கூடிய கலரில் வரக்கூடியது. இது 3-5 கிராமுக்குள்ளே தான். இது கூட அது இந்த ராசி கலர்லாம் ஒரு கலர் வரும்ல, அந்த மாதிரியான கலரு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஃப்ளவர் ஷேப்பில் வரக்கூடிய இயரிங்ஸு. இது வந்து நான் எடுத்து காட்டுறேன். இதோட ஹேங்கிங் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. 11 கிராம்ஸில் பம்கின் பீட்ஸும் ரைஸ் பேர்லும் கீழே ஹேங்கிங்கில் கொடுத்துருக்காங்க. ஒயிட் அண்ட் எமரல்ட் ஸ்டோன் வந்து சென்டரில் கொடுத்துருக்காங்க. இந்த இயரிங்ஸே பார்த்திங்கன்னா ஷேப்பே ஒரு ஃப்ளவர் ஷேப் மாதிரி இருக்கும் பாருங்கள். சுற்றி பீட்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, குட்டி குட்டி பீட்ஸ் ஒர்க்கு. சென்டரில் பெரிய ரூபி ஸ்டோனு, ஹேங்கிங்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ரொம்ப யூனிக்கான பீஸ். இது சாந்த்பாலி பேட்டர்னில் எமரல்ட் பீட் ஹேங்கிங் வந்திருக்கு. மேலே ஸ்டோனும் லைட்டாக வந்து ரஷ்யன் எமரல்டு ஸ்டோன் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகான 2.5 கிராமில் வரக்கூடிய இயரிங்ஸு. அப்படியே இந்த டைமண்ட் ஷேப்லேயே வருது உங்களுக்கு கட்டு. நல்லா கீழே அழகான ஒரு ரூபி பீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் லைட் பிங்க் கலரில் வரக்கூடிய ஒரு ரூபி ஸ்டோன் அண்டு சுற்றி வந்து ஒயிட் கலரில் ஜிம்கா. 9 கிராம்ஸில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இது பாருங்கள், இது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. வித் ரைஸ் பேர்லோட பீட்ஸ் ஹேங்கிங் சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு பீட்ஸ் ஹேங்கிங் கொடுத்துட்டு மல்டி கலர் ஸ்டோன் வந்து கொடுத்துருக்காங்க. ஷேப்புமே சூப்பராக இருந்தது. 5 கிராமில் வரக்கூடிய இயரிங்ஸு. இது எல்லாமே மோஸ்ட்லி 5 கிராம் தான். ஒரு 5-6 கிராம் அதுக்குள்ளே தான் வரும். மோஸ்ட்லி 5 கிராம் வரும். சிலதெல்லாம் வந்து 4 கிராம்லேயே உங்களுக்கு அமைஞ்சிடும். இந்த ஜிம்கா ரொம்ப அழகாக இருந்தது. நல்லா கலர்ஃபுல்லாக நிறைய சாரீஸ்க்கு வந்து எக்கச்சக்கமான பிளெயின் டிசைனர் சாரீஸ்க்கு, சில்க் சாரீக்கு, மைசூர் சில்க் சாரீ எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சூட்டபுளான இயரிங்ஸு. ஒன்று நான் அப்படியே எடுத்து காட்டுறேன். அண்ட் அதே மாதிரி கிராம் வெயிட்டும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், வேஸ்டேஜும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது கண்டி மாடல். கண்டி மாடலில் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இது வந்து 13 கிராம். ஆக்சுவலாக இந்த கண்டி வந்து உங்களுக்கு பெனட்டும் நல்லா பெருசாக இருக்குது. கண்டி மாடலும் நல்லா வந்து ப்ராடாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டர்ன் ரொம்ப க்யூட்டான ஒரு நெக் பீஸு. இதுவுமே உங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னலாக ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஸ்டோன் ஒர்க்லாம் அவ்வளோ ப்ரிட்டியாக ரொம்ப அழகாக இருந்தது. 17 கிராம் வரும் இது.
இதுக்கு மேட்சிங்காக இயரிங்ஸ் வேணுனாலும் கஸ்டமைஸ்ட் ஆர்டர் எடுத்து இயரிங்ஸும் பண்ணி கொடுப்பாங்க. சில இயரிங்ஸ் ஜும்கா வந்து ரெடிமேடாகவும் அவைலபிள் இருக்குது. அதுவும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதுவும் பியூட்டிஃபுல்லான ஒரு கண்டி மாடல். ஆக்சுவலாக நீங்கள் ப்ராப்பராக செட் பண்ணி அழகாக வியர் பண்ணிவிட்டு பின்னாடி ரூப்லாம் பர்ஃபெக்டாக கொடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப அழகான ஒரு ஷேப் கொடுக்கும். சூப்பராக இருக்கும் சாரீக்கு. ஆக்சுவலாக இந்த குர்த்திக்கே ரொம்ப அழகாக கொஞ்சம் சூட் ஆன மாதிரி எனக்கு தோணுச்சு. ட்ரெடிஷ்னல் மாடல் தான் கண்டி, பட் இப்போ நல்லா ட்ரெண்ட் ஆகிடுச்சு. நிறைய சாரீஸ்க்கு வந்து பேரப் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும் ஜுவல்லரி. அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் ஜுவல்லரி போட்டாலும் நல்ல லுக் இருக்கும். இதில் பெண்ணண்ட் நல்ல பெரிய பெண்ணண்ட்டு, பெரிய ஸ்டோன் கொடுத்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால நெக்லஸ்மே கூட வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இதில் வந்து கண்டி பிளெயினாகவும் பெண்ணண்ட் ஹெவியாகவும் இருக்குது. இதில் உங்களுக்கு கண்டிலேயே உங்களுக்கு பீட்ஸு நல்ல பெரிய பெரிய பேர்ல் கொடுத்துருக்காங்க. நல்ல பால் ஷேப்பில் ரொம்ப அழகாக இருந்தது. 13 கிராமில். இது நான் வியர் பண்ணியும் காட்டுறேன். ஜஸ்ட் மேல் அப்படி வச்சு காட்டுறேன். ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கு செயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிராம் நீங்கள் வந்து பேக் செயின் போடலாம். 2.5-3 கிராம். பட் மோஸ்ட்லி இந்த டைப் எல்லாருமே வந்து ப்ரிஃபர் பண்ணக்கூடியது ரோப் தான். ஏன்னா ரோப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால. இதே மாதிரி நெக் செட் மட்டும் இல்லை, ஹாரம் கலெக்ஷன்ஸும் இருக்குது. அதுவும் 1 லேயர் 2 லேயர் 3 லேயர் கிடையாது, 5 லேயரில் 6 லேயர் 7 லேயரில் வரக்கூடிய ஹாரம்லாம் கூட வச்சுருக்காங்க. இதோட வெயிட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஸ்டன் ஆயிடுவீங்க. ஜஸ்ட் வந்து 14 கிராமில் 5 லேயரில் வரக்கூடிய ஹாரம். அதாவது உங்களுக்கு கோல்டு வெயிட் வந்து கம்மி தான், பீட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்து நல்ல கிராண்டான பீஸு. இந்த பீஸே பார்த்தீங்கன்னா பீடட் கலெக்ஷன். ஸோ பீடட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பீட்ஸ் ஹைலைட் பண்ணி கோல்டு வந்து கம்மியாக கொடுத்துருப்பாங்க. அதனால இவ்வளோ பெரிய ஹாரம் வந்து உங்களுக்கு 14 கிராமில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில். இதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு செலிப்ரிட்டி வெட்டிங்ஸில் நீங்கள் வந்து இந்த கலெக்ஷன் பார்த்துருக்கலாம். 16 கிராம் வரக்கூடியது, கரெக்டாக 2 பவுண்டில் வரக்கூடிய கோல்டு ஜுவல்லரி. இதில் அங்கங்கே கோல்டு பால்ஸ் எல்லாம் வருது இல்லையா, அது சின்ன சின்ன செயின்லாம் வந்து கொடுத்து கனெக்டிங் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட கோல்டு வெயிட் மட்டுமே 16 கிராம் வரும். கிராஸ் வெயிட் எவ்வளோ, நெட் கோல்டு வெயிட் எவ்வளோ அப்படின்றது டீட்டெயிலாக டேக்கில் வந்து மென்ஷனாக இருக்கும். எனக்கு இந்த ஒயிட் கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த ஷேப் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. நல்ல அழகான பீஸ். இதுவுமே உங்களுக்கு வந்து அந்த கோல்டு வெயிட் மட்டுமே வந்து 11 கிராம் வரும். இது எல்லாமே செலிப்ரிட்டி கலெக்ஷன். சூப்பரான டிசைனர் பீசஸ் வித் அன்கட் ஸ்டோன் வருது. லைக் டைமண்டில் வரக்கூடிய ஸ்டோன்ஸ் எப்படி இருக்கும் அதை மாதிரியான ஸ்டோன் ஒர்க்கு. இது எல்லாமே டைமண்ட் ஜுவல்லரி கலெக்ஷன் தான். அதை இன்ஸ்பயர் பண்ணி வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது. இதெல்லாமே நீங்கள் ஹெவி டைமண்டில் போனீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய அமௌண்ட் வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. பட் இது வந்து உங்களுக்கு சிமிலர் டு தட் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸை உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க வித் செமி ஸ்டோன்ஸ் வச்சு. இதோட திலகம் ஷேப்பில் நல்ல பெரிய பிளட் ரெட் ஸ்டோன் கொடுத்து ஷேப்பில் கீழே ஃபுல்லாக ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து 19 கிராம் வரும். இது எல்லாமே டிசைனர் பீசஸ் தான். எல்லாத்துக்குமே காமனான வேஸ்டேஜ் 13 கிராம் வரும். இது அடிக்கையும் சொல்ல முடியாது. நல்ல அழகான ஒரு டிசைனர் நெக் பீஸு. இந்த பீஸில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது கலர்ஸ் வேணுன்னா அது அதுக்கேற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. கஸ்டமைஸ்ட் ஆர்டர் எடுத்தும் பண்ணி கொடுப்பாங்க. இந்த பீஸ் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவும் இருந்தது. இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் எல்லாருமே போடுற மாதிரியும் இருக்குது. பம்ப்கின் பீட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஷேப்பில் உங்களுக்கு எமரல்டுலேயும் பேபி பிங்க்லேயும் பம்ப்கின் பீட்ஸ் வச்சு ரெடி பண்ணியிருக்கக்கூடிய அழகான நெக் பீஸு. இது மேலே ஃபுல்லாக நல்லா பெரிய பெரிய பீட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பம்ப்கின் பீட்ஸ் வித் அன்கட் ஸ்டோனில் 20 கிராமில் இந்த டிசைன் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. பார்க்க செம பிரிட்டியான ஒரு பீஸ். இதுக்கு மேட்சிங் இயரிங்ஸ் கூட இருக்குது. இது வந்து நல்லா பெரிய பெரிய பம்ப்கின் பீஸு வித் கீழே வந்து ரூபி அண்டு பேர்ல் ஹேங்கிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பியூட்டிஃபுல். இதுக்கு மேட்சிங்காக தோடும் இருக்குது உங்களுக்கு. இந்த நெக்லஸ் வந்து 22 கிராம் வரும். ஸோ கோல்டு வெயிட் மட்டுமே 22 கிராம் வரும். ரொம்ப யூனிக்காக இருக்குல்ல. ஆக்சுவலாக இந்த மாதிரி டிசைன்ஸ் பார்த்த உடனே மை காட் இப்படி கூட இருக்கா டிசைன்ஸ் எல்லாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. இது ரொம்ப அழகாக இருந்ததுங்க. நார்மலாக நம்ம மாங்காய் நெக்லஸ் வந்து பார்ப்போம் இல்லையா, அந்த பீஸே வந்து ஒரு டிசைனாக பீஸாக ரெடி பண்ணால் எப்படி இருக்கும் அதை மாதிரியான ஒரு அழகான லுக்கு வித் மல்டி கலர் ஸ்டோனில். இதுலேயும் அன்கட் ஸ்டோன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக அன்கட் ஸ்டோனு, ஒரு வருஷம் ஃபுல்லாக வந்து பேர்லில் வந்து ட்ராப்ஸ் ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க வித் நல்ல பிக் பென்னண்ட்டு. 14 கிராம் வரும். இதுவும் அழகான ஒரு டிசைனர் பீஸு. இதுக்கு மேட்சிங்காக நீங்கள் ஜும்கா வந்து போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து எமரல்டு பீட்ஸ் ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க. மேலே ஃபுல்லாக வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க.
நார்மலாக வந்து இந்த அன்கட் ஸ்டோன்ஸ்லாம் வந்து டைமண்ட் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட் டைமண்ட்னா அதில் நிறைய கட்ஸ் எல்லாம் கொடுத்து உங்களுக்கு கேரட் வேல்யூவே வேறு லெவலில் இருக்கும். பட் இது வந்து அன்கட்ன்றதுனால உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் அமௌண்ட்டுமே ரொம்ப கம்மியாக வந்துடும் உங்களுக்கு. 3 லேயரில் வரக்கூடிய ஒரு அழகான ஸ்டேட்மெண்ட் பீஸு. இது வந்து பிளாக் கலராக இல்லைனா ப்ளூ கலர் ஸ்டோனா அப்படின்னு தெரியல. ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டோன். அதுக்கேற்ற மாதிரியான மேட்சிங் பீட் வித் பேர்ல் அண்ட் கோல்டில் நகாஸ் ஒர்க் பண்ணி வரக்கூடிய பால் ஹேங்கிங்கும் இருக்குது. இது எல்லாமே ஹாரம் கலெக்ஷன்லேயே லேயர் டைப்பில் வரக்கூடிய ஹாரம் கலெக்ஷன். 29 grams வரும் வித் பிக் ஹேங்கிங் பென்னண்ட்டோட. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஹாரமை விட அந்த பென்னண்ட்டில் தான் கொஞ்சம் ஹெவியான கோல்டு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட கம்ப்ளீட் வெயிட் வந்து 29 gram வரும். இதில் லைட் வெயிட்னு பார்த்தீங்கன்னா இந்த செட்டு இது வந்து ஃபென்டாஸ்டிக்கான ஒரு நியூ அரைவல். ஜஸ்ட் ஒரே ஒரு பவுண்டில் நல்ல அழகான பெரிய பென்னண்ட் கொடுத்து ப்ளூ அண்ட் ஒயிட் பீட்ஸ் வச்சு வரக்கூடிய ஒரு அழகான ஹாரம். சாந்த்பாலி பென்னண்ட் வச்சு 2 பவுண்டில் வரக்கூடிய ஹாரம் இது. இதில் வந்து உங்களுக்கு பீட்ஸ் பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் பீட்ஸ் 3 லேயர் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப க்யூட்டுங்க, ரொம்ப லைட் வெயிட்டு. உங்களுக்கு 5.5 கிராம்லேயே வரக்கூடிய ஒரு அழகான சோக்கர். இதை கூட நீங்கள் வங்கியை யூஸ் பண்ணணுன்னா கூட பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. இதுவுமே உங்களுக்கு ஒரு மல்டி சோக்கர் இது வித் ஒரு 5-6 ஃப்ளவர் ஒர்க் வச்சு வரக்கூடியது அண்ட் டபுள் லேயரில் சூப்பரான ஒரு நெக் பீஸு. 14 grams வரும். நிறைய யூனிக் கலெக்ஷன்ஸ் இங்கே ஷோரூமுக்கு போனீங்கன்னா பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் கூட நிறைய அரைவல்ஸ் வந்து இந்த ஃபெதர் கலெக்ஷன்ஸ் வந்து ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். இது பாருங்கள் ஹேங்கிங்கில் ரொம்ப அழகாக இருந்தது. ஆக்சுவலாக மல்டி கலரில் ரொம்ப அழகான ட்ராப்ஸ் ஹேங்கிங்கோட இதுக்கு மேட்சிங் இயரிங்ஸும் இருக்குது. 1 பவுண்டில் வருது. இது வந்து 3 லேயரில் வரக்கூடிய ஹாரம். 20 gram வரும் இதோட வெயிட்டு. குட்டி குட்டி பீட்ஸ் வச்சு சின்னதாக வந்து உங்களுக்கு தின் செயின்லேயே அந்த பீட்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. எல்லாமே டிசைனர் பீஸு, லைட் வெயிட் கலெக்ஷன். கொஞ்சம் வந்து நீங்கள் பார்த்து யூஸ் ஹேண்டில் பண்ணணும். ஆனால் நல்லா லைஃப் வரும் உங்களுக்கு, ஏன்னா எல்லாமே யூனிக் பீஸு. இது வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவிங் டிசைன். இந்த பேட்டர்ன் கூட ப்ளூ கலர் ஸ்டோனில் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். லைட் வெயிட்டில் நல்ல ஒரு டிசைனர் பீசஸ் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். வித் ரீசனபிள் வேஸ்டேஜ் அண்ட் ஆன்லைன் ஃபெசிலிட்டியும் அவைலபிள் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை.